இப்பொழுது ஆரம்பமாக போகிறது இந்த நாட்டின் மிக பெரிய விசாரணை. ஆப்கே அதாலத் ரஜத் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதமான மனிதரை அறிமுகப்படுத்த போறோம். இவரை நம்ம நாட்டில் உள்ள அத்தனை தலைவர்களும் கவனிக்கிறாங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சரத் பவார், முலாயம் சிங் யாதவ், நீங்க எந்த தலைவரோட பேரை சொன்னாலும் சரி, அவங்க கண்ணோட்டத்தில் இவர் இருந்துகிட்டே இருக்காரு. இன்னைக்கு இந்த தலைவர் உங்க பார்வையில இருக்க போறாரு, அதாவது மக்கள் பார்வையில இருக்க போறாரு. பிளீஸ் வெல்கம் பாரதிய ஜனதா பார்ட்டியோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அதோட நரேந்திர மோடி மேல இன்னைக்கு நடக்க போற விசாரணைக்கு ஜட்ஜா இருக்க போறவரு JNU ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு, சிந்தனாவாதி, திங்கர், டாக்டர் புஷ்பேஷ் பந்த். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் டாக்டர் புஷ்பேஷ் பந்த் அனுமதி கொடுக்கணும். விசாரணை ஆரம்பிக்கலாமா? விசாரணையை தொடங்கலாம். விசாரணை ஆரம்பமாகுது. ஆப்கி அதாலத்தில் முதல் குற்றச்சாட்டு நரேந்திர மோடியின் மீது. ஆப்கே அதாலத்தில் பிஜேபியின் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டான நரேந்திர மோடியின் மேலிருக்கும் குற்றச்சாட்டு, இவர் பப்ளிசிட்டி செய்து தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். மோடி சார், நாட்டில் மிகப்பெரிய லீடர்ஸ் இருக்காங்க. சோனியா காந்தி, ராகுல் சார், சிதம்பரம் சார், சரத் பவார் சார், எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க. எங்க போனாலும் அவங்க எல்லாராலையும் ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது, ஒரு ஸ்லோகனை தான் கேட்க முடியுது. அடுத்த முறை மோடி அரசாங்கம். இந்த வார்த்தையால யாருக்காவது டென்ஷன் வருதுன்னா அவங்களுடைய அறியாமையை தான் காட்டுது, அவங்க புத்திசாலித்தனத்தை காட்டல. சோனியா மேடம் உங்களை பத்தி சொன்ன விஷயம், அவங்க சொல்றாங்க நாட்டோட மூல முடுக்கெல்லாம் பப்ளிசிட்டியை கொண்டு போய் சேர்த்து எல்லாருக்கும் இவர் தான் நோயின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவரை பெரிய லீடர்னு பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டெல்லியை பிளாக் மேஜிக்காரங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. அங்கே பிளாக் மேஜிக் நடக்குது. எல்லாரும் மாயமா போயிட்டாங்க, ஒருத்தனையும் காணும். இவங்கெல்லாம் இளைஞர்களுடைய வேலையை பறிச்சுட்டாங்க. நாட்டில் இருக்கிற கரியை காணாம பண்ணிட்டாங்க, எலக்ட்ரிசிட்டியை காணாம பண்ணிட்டாங்க, ஏன் கஜானாவே காலி பண்ணிட்டாங்க. அதனால பிளாக் மேஜிக்கை விட இவங்க பண்ற மேஜிக் தான் பிரமாதமா இருக்கு. இத பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நரேந்திர மோடி ஒரு சூழலை உருவாக்குறாரு, பெரிய தேசபக்தர் மாதிரியே காட்டிக்கிறாரு, தேசபக்திய போலித்தனமா மக்களுக்கு காட்டி பதவியை பிடிக்க பார்க்கிறாரு. நம்ம நாட்டில் 125 கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாரும் தேசபக்தர்கள் தான். இவங்களுடைய தேசபக்தியால தான் நாம யாரும் முன்னாடி இறங்கியும் போகல, யாரையும் வீழ்த்திட்டு மேலையும் போகல. அதனால நான் மற்றவங்களுடைய தேசபக்தி மேல சந்தேகப்பட மாட்டேன். அதே நேரத்தில் நான் தான் மகா தேசபக்தன்னு சொல்லிக்கவும் மாட்டேன். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, பிஜேபி சொல்றாங்க நாட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் தேவை. நான் என்ன சொல்றேன்னா, நாட்டுக்கு கோடிக்கணக்கான வாட்ச்மேன்கள் தேவை. ஏன்னா ஒரு வாட்ச்மேனால என்ன செய்ய முடியும்? பரவாயில்ல, என்னுடைய பேச்சையும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். 125 கோடி வாட்ச்மேன் வந்துட்டாங்கன்னா அதுக்கு நடுவில் இவங்க தில்லுமுள்ள முடிச்சுக்க பார்க்குறாங்க. ஒரு வாட்ச்மேன் தான் எப்பவும் பிரச்சனையை உண்டு பண்ணுவான். இது அவங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே எனக்கு இருக்கிற கவலை என்னன்னா, 125 கோடி வாட்ச்மேன் இருந்தாங்கன்னா இவங்க மேலே மாடல் ஸ்கேமோட குற்றச்சாட்டு இருக்குல்ல,
கார்கில் விதவை பெண்களுடைய வீட்டை பிடுங்கிட்டாங்களே, இவங்களை எல்லாம் வாட்ச்மேன் ஆக்க முடியுமா? இவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்கு. ராஜஸ்தான், ஹரியானாவில் இருக்கிற விவசாயிகளோட நிலங்களை பறிச்சிருக்காங்க. இந்த திருடன்களும் நம்ம கூட வாட்ச்மேனாகவே இருப்பாங்களா? இது நடக்கும்னா இவங்கள பற்றி ஒரு விஷயத்த சொல்லலாம். பாலை காவல் காக்கிறதுக்கு இவங்க பூனையை வைப்பாங்க. இங்க பாருங்க, உங்க ஸ்லோகன்ல, உங்க பப்ளிசிட்டியில, ப்ராபகண்டால ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்றாங்க? ஒருவரின் சக்தி அனைவருக்கும் நன்மை, எல்லாரையும் ஒன்னா கூட்டுங்க. ஆனா நடக்கிறது என்ன? திருடி பொழைக்கணும், பொய்ய சொல்லணும். இங்க பாருங்க, மக்கள் இங்க வந்து மோதி மோதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். நான் நிதிஷ் சாரோட ஸ்பீச்சை கேட்டேன். இதெல்லாம் பிரச்சாரம்னு அவர் சொல்றாரு. டிவி ஆன் பண்ணா மோதியோட ஸ்பீச், ரேடியோவை திறந்தா மோதி அரசாங்கம், எஃப்எம் பேண்டை திறந்தாலும் மோதி அரசாங்கம் தான். பத்திரிகை உலகத்தை பாருங்க, மோதி. அவங்க சொல்றாங்க மோதி சும்மா கெத்து காட்டிட்டு இருக்காரு, மற்றபடி ஒண்ணுமே இல்லைன்னு. இது அவராவே சொல்லிக்கிறாரு, வேற யாரும் இல்லைங்கிறாரு. நான் எப்பவுமே எதுவுமே சொல்றது கிடையாது. இப்ப நீங்க கத்துனீங்களா இல்ல நான் கத்துனேனா? உங்களுக்கு யாராவது கத்து கொடுத்தாங்களா? உங்ககிட்ட யாராவது சொல்ல சொன்னாங்களா? நீங்க ஆசைப்பட்டு தானே சொல்றீங்க, நாடும் இஷ்டப்பட்டு தானே சொல்லுது. அதனால என் பேச்சை கேட்க வேணாம், நிதிஷ்குமார் பேச்சையும் கேட்க வேணாம், மக்கள் கிட்ட கேளுங்க. இங்க பாருங்க, இங்க எல்லார்கிட்டையும் மொபைல் போன் இருக்கு, எங்கிட்டையும் மொபைல் போன் இருக்கு. இதுல நான் மெசேஜ் பக்கம் போறேன். மெசேஜ் என்ன வருதுன்னு நான் சொல்றேன், எப்படி பப்ளிசிட்டி பரவுது. மெசேஜ் வந்து, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அடுத்த முறை மோடி சர்க்கார். இன்னொரு மெசேஜ் வந்து, ராகுல் சாப்பிட்டாரு சாக்லேட் பார், அடுத்த முறை மோடி சர்க்கார். அடுத்த மெசேஜ் என்னன்னா, பராட்டா கூடவே ஊறுகாய் சாப்பிடுங்க, மோடி சர்க்காரை கொண்டு வாங்க. இன்னொரு மெசேஜ், இதயமானது துடிக்கிறது, மோடி பிஎம்ஐ அழைக்கிறது. பொலிட்டிக்கலாவும் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. சோனியா மன்மோகன் சிங் கிட்ட சொன்னாங்க, இப்பவாவது மௌனத்தை கலைங்க சர்தார். அதுக்கு மன்மோகன் சிங் சொல்லிட்டாரு, அடுத்த முறை மோடி சர்க்கார். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இந்த மெசேஜ் வந்தது. நண்பர்களே, அடிக்கடி உதபட்டு சாகாதீங்க, மோடி சர்க்காரை கொண்டு வாங்க. நான் நாட்டுடைய இந்த நாட்டுடைய கிரியேட்டிவ் ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, அவங்கள நான் மனசார வாழ்த்துறேன். எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. இந்த சோசியல் மீடியா மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நாட்டுடைய இந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டி சத்தியமா வெளியில தெரியவே தெரியாது. அகிலேஷ் யாதவ் இங்கே வந்திருந்தாரு. அவர் தான் சொன்னாரு, நரேந்திர மோடியோட இந்த பப்ளிசிட்டி, இந்த மாதிரியான கோஷங்கள் இதெல்லாத்தையும் உருவாக்குறதுக்காக ஒரு அமெரிக்கன் ஏஜென்சியை ஹையர் பண்ணி இருக்காராம். அவங்களுக்கு 1000 கோடி கொடுத்துருக்காராம். ஒன்று இந்த மாதிரி நான் எதுவுமே செய்யலை, இந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனியும் நடத்தலை, அதே மாதிரி இந்த மாதிரியான கம்பெனிகளை மீட் கூட பண்ணலை. இந்த பொய் பல வருஷமாக ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நல்லதா போச்சு இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டுட்டீங்க. எனக்கும் உண்மையை சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்போ உண்மையிலேயே 1000 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கம்பெனியை வச்சிருந்தேன்னா, ஒருவேளை இந்த கம்பெனி விஷயம்லாம் பேப்பர்லேயே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும்ல. ஏன்னா அதுக்குத்தானே பவர் அதிகம். எதை பிரிண்ட் பண்ணணும், எதை பிரிண்ட் பண்ணக்கூடாது, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? காங்கிரஸ் பார்ட்டியில ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவருடைய பேர் ஆனந்த் சர்மா. அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாரு.
அதுல அவர் சொன்னாரு பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு அப்புறம் நரேந்திர மோடியோட பப்ளிசிட்டிக்கு 10,000 கோடி ரூபாய் செலவாயிருக்கான். முதல் காரியமா ஆனந்த் சர்மா ஒரு வேலையை பண்ணியிருக்கணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டரை போட்டிருக்கணும். அடுத்த விஷயம், அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு, அவங்களுக்கு எழுதி போட்டிருக்கணும். இந்த 10,000 கோடி ரூபாய் இங்கேருந்து வந்தது, யாருக்கிட்ட வந்தது, அதையெல்லாம் என்கொயரி பண்ண சொல்லணும். அதையாவது பண்ணுவாங்களா? இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க கவர்மெண்ட் தோற்று போயிருக்கு. என்ன பண்ணணும் கூட பாவம் அவங்களுக்கு தெரியல. நானே ஒரு ஐடியா கொடுக்குறேன். குறைஞ்சது இந்த வேலையாவது செய்யுங்க. இப்போ நீங்களே பாருங்க, இன்னும் ஒரு 40 நாள் பாக்கி இருக்கு. ஃபுல் கவர்மெண்ட் மிஷினரியை போடுங்க. எல்லா உண்மைகளையும் வெளிப்படையாக கொண்டு வாங்க. நானே ஆனந்த் சர்மாவை வாங்கன்னு கூப்பிடுறேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடுங்க. சரி, எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏதாவது தடங்கல்கள் வரலாம், இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். வேணும்னா நானே எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதியும் கொடுக்குறேன். ஆனந்த் சர்மா அப்புறம் சோனியாவோட கவர்மெண்ட் என்னெல்லாம் மோடியை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ தாராளமாக பண்ணிக்கட்டும். எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, மோடி எப்படிப்பட்டவர்னா, இவர் மொட்டை தலையனுக்கு சீப்ப விப்பாரு. நான் டீ விற்றுக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் சீப்பெல்லாம் விற்றது கிடையாது. ஆனால் என்னால் இதெல்லாம் பண்ண முடியும். இந்த விஷயம் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கே, அது ஒன்றே எனக்கு போதும். இதுதான் என்னுடைய வெற்றி. இங்க பாருங்க, இது உண்மைதானே? 2009 இத ராகுல் காந்தி பப்ளிக் மீட்டிங்லாம் சொல்றாரு. ஒரு பலூன் பறந்துதான், இந்தியா ஷைனிங்னு, காத்து ரொப்பி மேல பறந்தது. இப்ப அது வெடிச்சிடுச்சு. இப்ப 2014 இன்னொரு பலூனை கொண்டு வருவீங்களாம். அந்த பலூன்லயும் நீங்க தப்பு 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 தப்புன்னு காத்து ரொப்பி விடுவீங்களாம். அவர் சொல்றாரு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த உடனே இந்த பலூனும் வெடிச்சிடும். 2002 குஜராத்தில் எலெக்ஷன் நடந்தப்போ காங்கிரஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதைத்தான் சொன்னாங்க. 2007 குஜராத்தில் எலெக்ஷனில் வந்தப்போ காங்கிரஸ் இதைத்தான் சொன்னாங்க. 2012 குஜராத்தில் எலெக்ஷன் வந்தப்போ காங்கிரஸ் இதைத்தான் சொன்னாங்க. அவங்களுடைய பலூன் உடைஞ்சது உலகத்துக்கே தெரியும். அதனால முதல் முறையா குஜராத்தில் என் கூட அவங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாண்டாங்க. அது பிரைமரி மேட்ச்சில் மொத்தமாக சாஞ்சிட்டாங்க. இப்போ ஃபைனல் மேட்சுக்கு வந்திருக்காங்க. மக்களே முடிவெடுக்கட்டும். பாருங்க, சோனியாவோட கமெண்ட்டை பார்த்து பப்ளிக் மீட்டிங்ல சொன்னாங்க, நாட்டில் இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீங்க காட்டுறீங்களாம். மோடி வந்தா ஒரே நைட்ல எல்லாத்தையும் சாதிச்சிருவீங்களாம். 21st செஞ்சுரியை குறிப்பிட்டு சொல்லலாம். நம்ம நாட்டுக்கு ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அடல் பிகாரி நாட்டை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தார். மொத்த உலகமும் ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதாவது இந்தியா இனிமே டேக் ஆஃப் பண்ணிடும், நாடும் முன்னேறி போயிடும். குளோபலைசேஷனுடைய இந்த யுகத்தில் இந்தியா ஒரு பலமான நாடா நிற்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் திடீர்னு டேக் ஆஃப் பண்ணுறதையெல்லாம் விடுங்க, ரன்வேயிலே கொலாப்ஸ் ஆயிட்டோம். அதனால நாட்டுக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் சொன்னேன், எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு, நீங்களே சொல்லுங்களேன், இந்த மாதிரி ஒரு நாட்டை பார்த்துருப்பீங்களா? அதாவது கோதுமை வெளிநாடுகளுக்கு அனுப்புவோம், அப்புறம் சப்பாத்தியை வெளியில வாங்குவோம். இந்த மாதிரியான நாட்டை பார்த்தீங்களா? நாம் அயனை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், ஸ்டீலை அங்கிருந்து வாங்குகிறோம். இதை நாம் என்னன்னு சொல்றது? இந்த நாடு யாருக்கிட்ட 20,000 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஷாப் மூடி கிடக்குது. இன்னொரு பக்கம் நிலக்கரி ஃபேக்டரிஸ்லாம் மூடி கிடக்கு. எதுக்காக அதெல்லாம் மூடி கிடக்கு? ஃபைல் தொலைஞ்சு போச்சான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த கவர்மெண்ட் சொல்லுது ஃபைல் தொலைஞ்சு போச்சுன்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபைல் தான் தொலைஞ்சு போயிருக்கு. ஆனால் நம்முடைய நாட்டோட லைஃபே போயிடுச்சு. இதன் காரணமா
நம்மக்கிட்ட நிலக்கரி இருந்திருந்தா அந்த எலக்ட்ரிக்கல் ஃபேக்ட்ரி ஓடி இருக்கும். எலக்ட்ரிசிட்டி கிடைச்சிருந்ததுன்னா சின்ன சின்ன ஃபேக்ட்ரிகள் இயங்கியிருக்கும். இப்படி சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்திருந்தா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கும். இப்படி நாட்டுடைய ஜிடிபி இறங்காம இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. இந்த பிரச்சனைகளை தான் நாங்கள் வெளியில பேசுறோம். ஆனா அவங்க மனசுல கேள்வி எழுது. சொல்லப்போனா இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது வேலை செய்யறமா இல்லையான்னு பார்க்கறது இல்லை. அவங்களுடைய பிரச்சனையே என்னன்னா, 4 தலைமுறைகளா இந்த நாட்டை நாம நடத்திட்டு வரோம். 60 வருஷமா இந்த நாட்டோட அதிகாரம் கையில இருக்கு. ஆனா இந்த டீக்காரன், ஒரு டீ விற்கிறவன் நம்மகிட்ட சவால் விடுறான். இதைத்தான் அவங்களால தாங்க முடியல. இது ஜனநாயக நாடு. ஒரு சாதாரண மழலை குழந்தை கூட அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். இவங்களுக்கு இந்த கேள்வி கேட்டா அவங்களுக்கு பிடிக்காது. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. இங்க இருக்கிற பிரச்சனையே வேறங்க. ஒரு டீ வித்தவன் பிஎம் ஆக ஆசைப்படுறான். அதாவது முதல் விஷயம், நம்பர் 1, என்னுடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு கொள்கை உண்டு. இன்னைக்கு நான் உங்கள் நீதிமன்றம் மூலமா அந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் எப்படிப்பட்டவன்னா, அதாவது நான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது பெருசா ஆகணும்னு நான் கனவு கண்டதே இல்லை. நானும் என் நாட்டு இளைஞர்கள்ட்ட சொல்றேன், எப்பவும் ஏதாவது ஆகணும்னு கனவு காணாதீங்க. அப்படியே கனவு காண ஆசைப்பட்டா ஏதாவது செய்யற கனவு ஆசைப்படுறேன். நான் ஏதாவது பெருசா ஆகணும்னு நான் கனவு கண்டதே இல்லை. என்னை பார்த்தீங்கன்னா என்னுடைய கிராமத்தில் எனக்கு படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருந்தா நான் ஒரு ஸ்கூல் டீச்சர் வேலைக்காவது போயிருந்திருப்பேன். கண்டிப்பா எங்க அம்மா அதுக்கு ஸ்வீட்டே கொடுத்துருப்பாங்க. என்னுடைய பேக்ரவுண்டே வேற. இது ஒரு ஜனநாயக நாடு. 125 கோடி மக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அதுதான் மனுஷனுடைய தலையெழுத்தை மாத்துது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில யாரும் தன்னுடைய டிசைனை உருவாக்க முடியாது. உன்னுடைய தலையெழுத்தை நீயே வடிச்சிக்க முடியாது. அதனால இப்பவும் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த நிமிஷத்திலையும் செய்யணுங்கிற கனவை தான் காக்குறேன். ஏதாவது கனவு காணணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. நீங்க சொல்றதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். நாட்டோட மக்கள் தான் முடிவெடுப்பாங்க யாரு பிஎம்ஆ இருக்கணும், யாரு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். இப்ப எலெக்ஷன் நடந்தா எல்லா விஷயமே வெளியே வந்துடும். ஆனா உங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப் கி அதாலத்துல நரேந்திர மோடியின் மேல் உள்ள குற்றச்சாட்டுகளை பார்க்கலாம். வெல்கம் பேக். ஆப் கி அதாலத்ல இன்றைய விருந்தினர் பாரதிய ஜனதா பார்ட்டியின் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஆப்கே அதாலத்தில் பிஜேபியின் பிஎம் கேண்டிடேட்டான நரேந்திர மோடியின் மேல் இருக்கும் குற்றச்சாட்டு, இவர் நாட்டை பெருக்கும் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். 12 வருஷமா இந்த குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. மிகப்பெரிய ரிசர்ச். ஆனா இப்ப ஃப்ரெஷ்ஷா சில குற்றங்களை சொல்றாங்க. அதை பத்தி மட்டும் கேட்கிறேன். ராகுல் காந்தி இன்னைக்கு தான் சொன்னாரு நரேந்திர மோடி பிஎம் ஆக ஆசைப்படுறாரு, அதுக்காக அவர் என்ன வேணா செய்வாரு, அவர் எல்லாரையும் பிரிச்சிடுவாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வைப்பாரு. இந்த பிரிக்கக்கூடிய வேலைகள்லாம் இருக்கே, இதை யூபியிலிருந்து அவர் கொண்டு வந்திருக்கார். அவருடைய பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தர் அங்கே எம்பியா இருக்காரு. இந்த துண்டாக்குற விஷயங்கள்லாம் அவர் தான் பேச. இல்ல அவர் சொன்னது இம்ரான் குரேஷி என்ன சொன்னார்னா, நரேந்திர மோடி யூபிக்கு வந்தா துண்டு துண்டா வெட்டிடுவார். ஓஹோ, இதைத்தான் துண்டு துண்டுன்னு சொன்னாரா? ஒருவேளை அவர் சொல்றதை கேட்டு தான் ராகுலும் சொல்லியிருப்பாரு போல. காங்கிரஸோட சரித்திரத்தை கொஞ்சம் பாருங்க. இந்த நாடே முடிவெடுக்கட்டும். அவங்க டேப் ரெக்கார்டரை கேட்கணுமா இல்ல அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டரை பார்க்கணுமா? ட்ராக் ரெக்கார்டர் என்ன சொல்லுதுன்னா, இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் முதல்ல யாருக்கிட்ட அதிகாரம் வந்தது? காங்கிரஸ் கிட்ட வந்தது. நாட்டை யாரு துண்டாக்குனாங்க? அவங்க தானே பண்ணாங்க. வந்தே மாதரம் அதை யாரு துண்டாக்கினது? நம்முடைய நாட்டுல ஜாதிங்கிற விஷத்தை யாரு பரப்புனாங்க? 1857 ஒரு போராட்டம். இந்த நாட்டு இந்து முஸ்லிம் ஒன்னா சேர்ந்து போராடினாங்க.
சுதந்திரம் கிடைச்ச அடுத்த நிமிஷம் இந்த பிரிவினையை உண்டு பண்ணது யாரு? இதை தெரிஞ்சுக்கணும். இந்த பாவங்களை எல்லாம் பண்ணதே இவங்க தான். இது மட்டும் இல்ல, மட்டமா போக ஆரம்பிச்சாங்க. நாட்டை எப்படிலாம் உடைச்சாங்கன்னா, 2 நாளா இந்த டிவைடு தான் ஓடிட்டு இருக்கு. இப்பெல்லாம் ராணுவ வீரர்களுடைய பேட்டியை எல்லாம் நான் அப்பப்ப பார்க்குறேன். அவங்களுடைய வேதனைகள் எல்லாத்தையும் என்னால் அனுபவிக்க முடியுது. இந்தியன் கவர்மெண்ட் முதல் முறையா மிலிட்ரியில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. உங்களில் எவ்வளவு முஸ்லீம்ஸ் எவ்வளவு ஹிந்துன்னு. சொல்லப்போனா நாம எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. மிலிட்ரி சொல்றதுக்கு மறுத்துட்டாங்க. மிலிட்ரியில் எல்லாருமே இந்தியன்ஸ் தான். இங்க இந்து முஸ்லீம்ஸ்னு பிரிச்சு பார்க்க கூடாது. அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. காங்கிரஸ்காரங்க இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பிரிவினை அரசியல் செய்யறது யாரு? நாட்டை துண்டு துண்டா ஆக்குனது யாரு? நான் சொல்றேன், எப்ப நான் குஜராத் போனேனோ முதல் முறையா அரசியல்ல கலை சொற்கள் உருவாச்சு. அதை இப்பவும் பல பேர் யூஸ் பண்றாங்க. நான் குஜராத்தில் ஒரே ஒரு பாஷை தான் பேசுவேன். நான் பிரிச்செல்லாம் பேச மாட்டேன். அங்கே 5 கோடி குஜராத்தி இருக்காங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியன்ஸ்கிட்டையும் நான் எந்த பாஷையில் பேசுகிறேனோ அதை தான் அங்கேயும் பேசுகிறேன். இவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர்னு இந்த மாதிரியான கலை சொற்களை அழிக்கிறதுக்காக நான் முயற்சிகள் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நீங்கள் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் போய் பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரியாக தான் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் காங்கிரஸ் நல்லா தோச்சி எடுக்கிறீங்க. ஒமர் அப்துல்லா, இவர் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சிஎம். அவர் சொன்னதை சொல்கிறேன். அவர் பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர் சொன்னாரு, நரேந்திர மோடி பஞ்சாபுக்கு போனாரு, அங்க சர்தாரோட விருந்துல கலந்துக்கிட்டாரு. அருணாச்சல பிரதேஷ் போனா அவங்க தொப்பிய போட்டுக்கிறாரு. அசாம் போனா அவங்க ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறாரு. ஆனா இமாம் சாபு இவருக்கு தொப்பி போட வரும்போது இதை அவரு மறுத்துட்டாரு. நான் இன்னைய வரைக்கும் காந்திஜி தொப்பி போட்டு என் கண்ணால பார்த்ததே இல்லை. நான் சர்தார் வல்லபாய் பட்டேல இந்த மாதிரி தொப்பியை போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்தாருன்றது மாதிரி எனக்கு தெரியல. நான் பண்டிட் நேருவையும் எப்பவும் இந்த மாதிரி தொப்பி போட்டு நான் பார்த்ததே இல்லை. இது இந்தியன் அரசியல்ல ஒரு களங்கமா இருக்கு. இதையெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, மதிப்பீடுக்காக இப்படியெல்லாம் பண்றாங்க. எனக்கும் அப்படித்தான் தெரியுது. என்னுடைய வேலை எல்லாரையும் நாம மனசார மதிக்கணும். எல்லாருடைய பாரம்பரியங்களையும் நாம ஏத்துக்கணும். பட் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஏன் பாரம்பரிய விதிப்படி வாழ்றேன், மற்றவங்களுடைய பாரம்பரியத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். அதனால தான் நான் இந்த தொப்பி போட்டுக்கிட்டு இந்த போட்டோ எடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்துற வேலைகளை எல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆனா அடுத்தவனுடைய தொப்பியை யாராவது எடுக்க பார்த்தா அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணுங்கிறதுல நான் உறுதியா இருப்பேன். அது எந்த சமுதாயத்தோட தொப்பியா இருந்தா என்ன, அது யாருடைய பகுதியா இருந்தா என்ன, அதை யாராவது கேவலப்படுத்தினா கேவலப்படுத்தினவனை கடுமையா தண்டிச்சு தான் ஆகணும். அது இந்த அதிகாரத்தில் இருக்கிறவனுடைய பொறுப்பாகுது. அதை நான் செஞ்சுதான் ஆவேன். ஆனா நிதிஷ் சார் என்ன சொன்னாருன்னா, எப்ப நீங்க பப்ளிக் லைஃபுக்கு வந்துட்டீங்களோ அப்ப போட்டு வச்சுக்க வேண்டி வரும், தொப்பி போட்டுக்க வேண்டி வரும். அடுத்தவங்க உணர்வுகளை மதிக்கணும். இப்படியெல்லாம் பண்ணா அவருடைய உணர்வுகளை காப்பாத்திடலாம்னு அவர் நினைக்கிறாரு. இது அவருடைய எண்ணம். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கணும். அவங்க கையில குர்ஆன் இருக்குன்னா அவங்க கையில கம்ப்யூட்டரும் இருக்கணும். இது என்னுடைய எண்ணம். அவருடைய எண்ணம் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா என்னுடைய எண்ணம் உறுதியானது. ஆனா பாருங்க, உங்களுடைய எண்ணங்களும் உங்க வார்த்தைகளும் இங்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. மிஸ்டர் ஆதம் கான் யூபி கவர்மெண்ட்ல மந்திரியா இருக்காரு. சுதந்திரம் கிடைச்சி 60 வருஷம் ஆனாலும் நாம இன்னும் மனுஷங்களா இல்ல, நாய்க்குட்டிகளா இருக்கோங்கிறாரு. யாரு பேசினாலும் அவன் தப்பா தான் பேசியிருக்கான். அந்த மாதிரி சொன்னது யாரு? இத நீங்க தான் சொன்னீங்க. நான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். நீங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூ இப்ப எங்கிட்ட இருக்கு.
அதுல நீங்க என்ன சொல்லி இருக்கீங்கன்னா, இருங்க நானே சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஹெட்லைன்லயே வந்திருக்கு, நாம மனிதர்கள் நாய்க்குட்டி காருக்கு அடியில வந்தாலும் வருத்தப்படுறோம். இதுல நம்ம நாட்டு மக்களை பத்தி எதுவும் சொல்லலையே. இப்ப நீங்க தான் சொல்லுங்க, அதைத்தான் ரிப்பீட் பண்ண. இல்ல இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம். நான் தான் குற்றவாளி. நானே ஒரு கேள்வி கேட்கிறேன், அத நீங்க மறுபடியும் படிங்க. சரி, நான் மொத்தமா படிச்சிடுறேன். மேல இருக்கிறத முதல்ல படிங்க. மேல இருக்கிறது, நாம மனிதர்கள் நாய்க்குட்டி நம்ம காருக்கு அடியில வந்தாலும் வருத்தப்படுறோம். நாம இங்க எங்க ஃபுல்லா படிக்க விடுங்க. சரி, நான் ஃபுல்லா படிச்சு காட்டிடுறேனே. உங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, 2002 நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்களா? அதுக்கு நீங்க சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட் உலகத்திலேயே அற்புதமான நீதிமன்றமா கருதப்படுகிறது. அந்த ரிப்போர்ட் படி எனக்கு கிளீன் சிட் கிடைச்சாச்சு. இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. இதுதான், யாரோ ஒரு நபர் காரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நாம பின்னாடி உட்கார்ந்து இருக்கோம். அப்போ ஒரு சின்ன நாய்க்குட்டி டயர் கடியில மாட்டிக்கிட்டா நாம வருத்தப்படுவோமா மாட்டோமா? சொல்லுங்க. கண்டிப்பா வருந்துவோம். நான் ஒரு லீடரா இருந்தாலும் நானும் ஒரு மனுஷன் தான். நம்முடைய நாட்டுல இத நீங்களும் ஒத்துப்பீங்க. ஒரு சிட்டுக்குருவி செத்து போனாலும் நம்ம வருத்தப்படுறோம் இல்லையா? ஒரு குருவி செத்தாலும் நாம வருத்தப்படுறோம். இது உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. அதை நீங்க தவறா பார்க்க கூடாது. நான் குருவின்னு மனுஷனை சொல்லவே இல்லை. அதனால எனக்கு என்ன தோணுது, இந்த மாதிரி தவறான தகவல்கள் கொடுக்கறவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது, யாரு என்கிட்ட பேட்டி எடுத்தாங்களோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மீடியா மக்கள் இதை தூக்கி பிடிச்சிட்டாங்க. இந்த பேட்டியை எடுத்தவன் ஒரு வெளிநாட்டுக்காரனா இருந்தாலும் அதை எக்ஸ்ல போட்டிருக்கான். மோடி இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். அவர் சொன்னதை தவறா எடுத்துக்கல, இது தவறா சொல்லப்படுது. அதாவது பேட்டியை எடுக்கக்கூடிய ஃபாரினர் கூட என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறான். ஆனா இந்த நியூஸ் ட்ரேடர்ஸ் இருக்காங்களே, நான் மீடியாவை பத்தி இங்க பேசல. இங்க மீடியா நல்லா இருக்காங்க, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால மீடியாவுக்கு எதிராக நான் பேச மாட்டேன். ஆனா இந்த நியூஸ் ட்ரேடர்ஸ் இருக்காங்களே, அவங்க சரக்க விற்கணும்னா இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும், வேற வழியே இல்லையே. ஆனா அசப் கான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, அதை பத்தி சொல்றேன். அவர் சொல்றாரு, ஒரு நாய்க்குட்டி ஒரு காரோட டயர்ல மாட்டினா கண்டிப்பா அது வருத்தம் கொடுக்கும். ஆனா உன்னோட வருத்தம் தேவையில்லை. பெரியண்ணா, நாயோட அண்ணனான நரேந்திர மோடியோட வருத்தம் தேவையில்லை. தேங்க்யூ வெரி மச். ஏன் சொல்றேன்னா, நேர்மைன்னு எடுத்துக்கிட்டா நாயை தாண்டி வேற பிராணியே கிடையாது. அதோட எனக்கு பெருமையா ஃபீல் பண்றேன். இந்த விஷயத்தை நினைச்சு பெருமைப்படுறேன். அதாவது என்கிட்ட இந்த நேர்மையான குணம் இருக்கு. அதை இவர் பார்த்திருக்கார். அது என்னுடைய நாட்டுக்கு பயனுள்ளதா இருக்கு. ஆனா இதுல ஒரு உண்மையும் இருக்கு. இந்தியாவுடைய பிரதம மந்திரி மன்மோகன் சிங் சார், நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா அது இந்த நாட்டுக்கு பேரழிவா முடியும். எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த பார்ட்டியில இருக்காரோ அந்த பார்ட்டியே என்கிட்ட அடுத்து சொன்னாங்க, பிஎம் இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவங்களுடைய கேபினட் மந்திரியும் இப்படித்தான் சொன்னாங்க, பிஎம் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் அவர் பேசுறதே நிறுத்திட்டாரு. அவர் தான் மக்களுக்கு ஞாபகப்படுத்தினாரு. அஹமதாபாத்ல பட்ட பகல்ல கொலை நடந்திருக்கு, அதுவும் உங்க ஆட்சியில. அவரை போய் பிஎம் போஸ்ட்ல உட்கார வச்சா அது நாட்டுக்கு தான் நஷ்டம். அவர் இன்னொரு விஷயத்தை மறந்துட்டாரு போல இருக்கு. 2002 டிசம்பர்ல அக்ஷர்தாம தாக்கினாங்க. கோயிலுக்குள்ள எவ்வளவோ பேர் செத்தாங்க. ஆனா குஜராத் அமைதியா தான் இருந்தது. இன்னொரு விஷயமும் அவர் தெரிஞ்சிருக்கணும். குஜராத்தில் சீரியல் பாம் பிளாஸ்ட் நடந்தது. பல பேர் செத்தாங்க, ஹாஸ்பிட்டல்லையும் செத்தாங்க. அப்பவும் குஜராத் அமைதியா தான் இருந்தது. அதோட குஜராத்தில் கிரிக்கெட் மேட்சில் கலவரங்கள் நடக்கும். இதே குஜராத்தில் காத்தாடி விடும்போதும் சண்டை நடக்கும். அதே குஜராத் இன்னைக்கு 12 வருஷம் ஆகுது. கர்ஃப்யூன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னு கூட தெரியாது. அப்படி ஒரு அமைதி. ஆனா இன்னைக்கு
இன்னைக்கு பாருங்க, அந்த குஜராத் முன்னேற்ற பாதையை நோக்கி எங்கேயோ போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் குஜராத்தில் நிலவும் அமைதி, குஜராத்தின் ஒற்றுமை, குஜராத்தின் உழைப்பு, குஜராத்தின் ஒருங்கிணைந்த ஒற்றுமை உணர்வு. அதைத்தான் நம்ம மனசார பூஜிக்கணும். அந்த ஆதாரத்துல தான் குஜராத் முன்னேறுது. நம்முடைய நாடு முன்னேறி போகணும்னா அப்போ அமைதி, ஒற்றுமை, சகோதரத்துவம், நல்லுணர்வு, இந்த உணர்வுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சா நாடு கண்டிப்பா முன்னேறி போகும். சொல்ல போனா இது எல்லாமே ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணும். நீங்க சொன்ன இந்த விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன், மத்தவங்களும் ஏத்துக்கிறாங்க. 12 வருஷமா அங்க கலவரங்களே நடக்கல. ஆனா யூபியோட சிஎம் அகிலேஷ் யாதவ் இங்க வந்தப்ப சொன்னாரு, முசஃபர் நகர்ல நடந்த மொத்த கலவரத்துக்கும் நீங்க தான் காரணமா. அவருக்கு பாவம் ராத்திரி தூக்கம் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் டென்ஷன்லயே இருப்பாரு. நான் ஒரு 5-6 தடவை யூபிக்கு போயிருக்கேன். அவரோட கஷ்டங்கள்லாம் எனக்கும் தெரியுது. அதனால அவருக்கு டே டைம்லையும் மோடி ஞாபகம் வர்றாரு, நைட் டைம்லையும் வர்றாரு. சிங்கத்தை பத்தி பேசும்போது கண்ணுல மோடியை பார்க்கறாரு. அவரு லேப்டாப்பை பத்தி பேசினாலும் மோடி ஞாபகம் தான் வருது. அவருக்கு எல்லா இடத்துலையும் மோடி ஞாபகம் தான் வருதுன்னா என்ன செய்யறது? அது அவருக்குள்ள பிரச்சனை. உங்கள யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஒவ்வொருத்தரா. சார், நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது, உங்களோட கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அப்போ நம்ம நாட்டுல இருக்கிற சர்ச்சஸ் எல்லாம் உடையாதுன்னு நம்ம கிறிஸ்டியன் பிரதர்ஸ்க்கு நீங்க உறுதி கொடுப்பீங்களா? இந்த மாதிரி எல்லாம் நடந்ததா நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. இதெல்லாம் நடக்காதுங்களா சார்? இந்த மாதிரி எல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. இல்ல, அவங்க ஒரு நம்பிக்கையை எதிர்பார்க்கறாங்க. அவங்க மனசுல இருக்கிற அந்த நான் சொல்றேன். முதல் விஷயம், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, குஜராத்துக்குள்ள ரொம்ப குறைவான பாப்புலேஷன் சொல்லலாம். மைக்ரோ மைனாரிட்டி இருக்காங்க, பார்சிஸ். அந்த பார்சிக்காரவங்களுடைய கோயில் உத்வாடாவில் இருக்கு. எங்க கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயிலை குளோபலிஸ் சொல்ல போனா இது ரிலீஜியஸ் ஹார்மனியோட வேர்ல்டு கேபிட்டலாக கூட உருவாகலாம். அப்படி உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பார்சியோட இடம். அதனால சொல்றேன், இந்தியனோட ரத்தத்திலேயே கிடையாது. இந்தியாவோட சரித்திரத்தை படிச்சு பாருங்க. எப்பவும் கையில வாழை தூக்கிட்டு எந்த தர்மத்தையும் அழிச்சது கிடையாது. நம்முடைய நாடு அந்த மாதிரியானது. அதான் சொல்லுவாங்களே, அவனோட கடவுள், இவனோட கடவுள், அந்த கடவுள், இப்படி ஒரு எண்ணமே கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் எப்படின்னா, கடவுள் ஒருவனே. அதோட அதை அடையக்கூடிய வழிகள் தான் வெவ்வேறு. அதோட எல்லா வழிகளும் கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடும். அதனால சொல்றேன், இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இது வேணும், இது வேண்டாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இதுக்கெல்லாம் என்னைக்குமே துணையா நிற்காது. நம்ம நாட்டில் சம்பிரதாயங்கள் விவாதமா மாறவே மாறாது. நாம தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க. ஆனா இந்த ஜாதி வெறித்தனம் நம்ம நாட்டில் ஒருபோதும் நடக்காது. அதனால சொல்றேன், பாரதிய ஜனதா பார்ட்டியோட மோட்டிவ் என்னன்னா, சர்வ பந்த சமபாவ். எல்லாரையும் ஒன்னா இணைக்கணும், ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதனால நான் இந்த நாட்டோட எல்லா சிட்டிசன்ஸ்கள்ட்டையும் சொல்றேன், நீங்க தைரியமா இருங்க. ஜாதிங்கிற விஷம், மதங்கிற வெறித்தனம் நாட்டோட முன்னேற்றத்தை கண்டிப்பா தடுக்கும். இதை நாம நடக்க விடக்கூடாது. மோடி சார், நீங்க கிறிஸ்டியன்ஸ்க்கு, பார்சிஸ்க்கு நம்பிக்கை கொடுத்துட்டீங்க. நாட்டோட முஸ்லிம்ஸ்க்கும் நம்பிக்கையை கொடுப்பீங்களா? இந்த நாட்டில் அவங்க யாரா இருந்தாலும் சரி, பாரத மாதாவோட எல்லா பிள்ளைங்களுக்கும் எனக்கு கிடைக்கிற அதே அதிகாரம் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். யாரும் உங்களை பார்த்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லையா? சில பேர் நடுங்கித்தானங்க ஆகணும். நாட்டை கொள்ளை அடிக்கிறவங்க அவங்க நடுங்கித்தான் ஆகணும். அநியாயம் செய்யறவங்க நடுங்கித்தான் ஆகணும். இதை சொல்றதுக்காக நான் நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் சும்மா உருவாகாது.
நம்ம இஷ்டத்துக்கு யாராலையும் நடந்துக்க முடியாது. அங்க சட்டம் ஒழுங்கு இருந்தாகணும். மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு உணர்த்தணும். இந்த நாட்டில் தைரியமா வாழலாம்ன்ற உணர்வு வரணும். இதுதான் இங்க இல்ல. அதுதானே பிரச்சனையே. ஏன் இல்லைன்னா அதுக்கு காரணம் சட்டத்துக்கு பயப்படல, சிஸ்டம் சரியில்லை, ஆபீசர்ஸ் பயம் கிடையாது. நீங்க உங்க வீட்லயும் கொஞ்சம் டிசிப்ளினா இருக்கணும் இல்லையா? டிசிப்ளினா இருக்கிறது ஒரு குத்தம்னா நாட்டை சரி பண்றதுக்கு இந்த தப்பையும் நான் செஞ்சிடுவேன். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்கி அதாலத்துல மோடிஜி கிட்ட இன்னும் மேல மேல கேள்விகள் கேட்கலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல நாம கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கோம், குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். நரேந்திர மோடி மேல ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கே அதாலத்தில் பிஜேபியின் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டான நரேந்திர மோடியின் மேலிருக்கும் குற்றச்சாட்டு, இவர் குஜராத்தின் முன்னேற்றம் என்று கூறுவது அனைத்தும் பொய். மோடி சார், குஜராத்தோட வளர்ச்சியை பத்தி தான் அதிகமான சர்ச்சைகள். முலாயம் சிங் யாதவ் அவருக்கு மோடி கிட்டேந்து தெரிஞ்சுக்கணுமா, யூபி மாதிரியே குஜராத்லயும் இலவச கல்வி இருக்கா, இலவச மருத்துவம் இருக்கா, இலவச விவசாயம் இருக்கா? அவர் இன்னும் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கலாம். இலவச ரவுடிசம் இருக்கா, இலவசமா அப்பாவிகளை கொல்லலாமா, இதையும் சேர்த்து கேட்டிருக்கலாம் இல்லையா? கவர்மெண்ட் நடத்த 36 இன்ச்சு மார்பு தேவை அப்படின்னு நீங்க சொன்னதா அவரு சொல்றாரு. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, உத்தரப்பிரதேஷ் குஜராத் மாதிரி ஆகாதான். அதுக்கு நான் என்ன சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ், குஜராத்தை நடத்தணும்னா உங்க மார்பு 56 இன்ச்சு இருக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன வார்த்தை, குஜராத்தை உருவாக்குறது அப்படின்னா 24 மணி நேரம் 365 நாளும் எலக்ட்ரிசிட்டி. குஜராத்தை உருவாக்கணும் அப்படின்னா இந்த குஜராத்தில் அதிகப்படியான வீட்டில் குழாய் வழியா குடிநீர். குஜராத்தை உருவாக்கணும் அப்படின்னா 99% கிராமங்களில் உறுதியான ரோடு. இதுதான் குஜராத். நான் சொன்னேன், நண்பா, இதெல்லாம் உன்னால முடியாது. நீங்க ஜாதி மத பேத அரசியலை நடத்துங்க, அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, குஜராத்ல நீங்க ஒரு இமேஜ வளர்த்திருக்கீங்க. எலக்ட்ரிசிட்டி, தண்ணி, டெய்லி வேஜஸ் இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி தான் உருவாக்கி இருக்கீங்களா? சரிங்க, அப்படியே இருக்கட்டும். நான் டெல்லியில் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், பெங்காலில் போய் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், அசாமில் பண்ணுறேன், அப்படி வச்சுக்கலாம். குஜராத் மக்களுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்கில் செல்லுபடி ஆகாதுல்ல. ஏன்னா அவன் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் அவங்கக்கிட்ட போய் நான் ரோடை கட்டியிருக்கிறேன், ஆனால் இங்கே ரோடு இல்லைன்னா அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்கல்ல. நான் அவங்கக்கிட்ட போயிட்டு நான் விவசாயம் பண்ணியிருக்கிறேன், இதோ பாரா இவன் போய் சொல்கிறான்னு உடனே அவங்க சொல்லிடுவாங்க. அதனால் இதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தா 2002 மோடி வந்திருக்க மாட்டான், 2005 வந்திருக்க மாட்டான், 2007 வந்திருக்க மாட்டான், 2004 பார்லிமெண்ட்ல ஜெயிச்சிருக்க மாட்டோம், 2009 பார்லிமெண்ட்ல ஜெயிச்சிருக்க மாட்டோம். ஒரு எலெக்ஷன் கூட நாங்க தோக்க மாட்டேங்கிறோம். அது மட்டும் இல்ல, டெவலப்மெண்ட் பேரை சொல்லி எலெக்ஷன்ல நின்ன தைரியம் குஜராத்ல மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நாட்டுல இப்பவும் சொல்றேன், நாங்க டெவலப்மெண்ட்டை முன்னிறுத்தி தான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறோம். ஆனா மத்த எல்லா பார்ட்டிஸும் ஓடுறாங்க. டெவலப்மெண்ட் பேரை சொல்லி ஓட்டு கேட்கிற தைரியம் கிடையாது. ஆனா இவங்களுக்கு தெரியும் இது பெரிய பொறுப்பு, பதில் சொல்ல வேண்டி இருக்கும்ல. இங்க பாருங்க, நான் 2001 குஜராத் போனப்ப மக்கள் என்ன சந்திக்க வந்தாங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் குஜராத் போனேன். சொல்ல போனா எனக்குன்னு அங்கே யாரும் கிடையாது. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சேம்பரை கூட நான் பார்த்ததே கிடையாது. எம்எல்ஏ கூட ஆகலை. ஸ்கூல் டீச்சர் எலெக்ஷனில் கூட நான் நிற்கலை. என்னத்தை சொல்ல, நான் புதுசாக கற்றுக்கிட்டு இருந்தேன். மக்கள் என்ன பார்க்க வருவாங்க. மோடிஜி பண்ணுங்க பண்ணாதீங்க, ஆனால் குறைஞ்சது
நைட்ல சாப்பிடும்போது வீட்டுல கரண்ட் இருக்கணும், அதையாவது பண்ணுங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அப்போ குஜராத்தில் நைட்டு சாப்பிடும்போது கூட எலக்ட்ரிசிட்டி இருக்காது. இன்னைக்கு 24 மணி நேரம் 365 நாள் அங்கே கரண்ட் இருக்கு. இந்த விஷயமெல்லாம் இதெல்லாம் மார்க்கெட்டிங்லாம் பண்ண முடியாது. அவன் வீட்டில் பட்டணை தட்டும் போது லைட்டு எரிஞ்சாதான் மோடி வேலை செய்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவும் கரெக்ட் தானே? நீங்க குஜராத்தை ப்ரமோட் பண்றதுக்கு அமிதாப் பச்சனை கூட்டிக்கிட்டு வந்தீங்க, சொல்றது சரிதானே? இது என்னமோ கரெக்டு தான். அமிதாப் காங்கிரஸ் பார்ட்டியில இருந்திருக்காரு, சமாஜ்வாதி பார்ட்டியில இருந்திருக்காரு. இங்க பாருங்க, மோடிக்கும் அடுத்தவனுக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் வித்தியாசம். அவர் முலாயம் சிங்குக்கு நெருக்கமானவர். அவரும் யூபிக்காரர் தான். யூபி மேல அளவு கடந்த அன்பு இருக்கு. ஆனா முலாயம் சிங் அவருக்கு என்ன வேலை கொடுத்தாரு? கவிதை சொன்னாரு, யூபி கிரேட்டு, மற்றதெல்லாம் வேஸ்ட்டுன்னு. ஆனா அவரே வேஸ்ட் ஆயிட்டாரு. நாம அமிதாப் பச்சனை எப்படி பயன்படுத்தணும்? அதுக்கு மூளை இருக்கணும். நான் எப்படி பயன்படுத்தினேன்? நான் குஜராத்தோட பெருமையை எடுத்து சொன்னேன். அவர் குஜராத் கவர்மெண்ட்டை புகழ்ந்து பேச மாட்டாரு. அவர் பாலைவனங்களை பத்தி பேசினாரு, ஹேண்டிகிராஃப்டை பத்தி பேசினாரு, அங்கே இருக்கிற வாழ்க்கை முறைகளை பத்தி பேசினாரு. அதோட இந்த மாதிரியான எண்ணம் என்கிட்ட இருக்கிறதுனால அதுதானே என்னுடைய தொழிலாகுது. அதனால தான் அமிதாப் பச்சனை நான் சரியா பயன்படுத்தினேன். இல்லைன்னா என்ன, நானும் பக்கத்தில் இருந்து ஒரு போட்டோ எடுத்திருக்கலாம், அதை அரசியலாக்கியிருக்கலாம். அதை நான் செய்யல. ஏன் குஜராத்தோட நன்மைக்காக அமிதாப் பச்சனை வச்சு என்ன நான் பண்ண முடியுமோ அதைத்தான் நான் பண்ணினேன். அதோட இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா எங்கூட தான் இருக்காரு. இன்னைய வரைக்கும் நீங்களும் பார்க்கலாம், குஜராத்தோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்க மாட்டார். அது மாதிரி நானும் அரசியலுக்காக அவரோட பேரை பயன்படுத்தினது கிடையாது. நாங்கள் ரிலேஷனை பேலன்ஸ்டாக வச்சிருக்கோம். இன்னொரு விஷயமும் இருக்கு, இதை நான் எல்லார்கிட்டையும் சொல்ல ஆசைப்படுறேன். நான் அவர்கிட்ட இந்த ப்ரொப்போசலை வச்சப்போ குஜராத்தோட டூரிசமாக ப்ரொமோட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், மோடி சார், என்னுடைய குரல், என்னுடைய முகம் நான் உங்களுக்கு தர்றேன், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஆஃபீஸர்ஸ் அவர்கிட்ட பேசினாங்க. அவர் சொன்னார், மோடிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நான் ஒரு நயா பைசா வாங்க மாட்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவர் ஒரு நயா பைசா வாங்குறது இல்லை. குஜராத்துக்கான டூரிசம் வேலையை அமிதாப் பச்சன் பார்த்துக்கிறாரு. ஆனால் ஒரு நயா பைசா அவர் வாங்கினது கிடையாது. இந்த ஒரு விஷயத்துக்காகவே அவருக்கு மனசார நன்றியை சொல்றோம். நாங்க நினைச்சோம் குஜராத் கவர்மெண்ட்ல இருந்து அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு. இல்ல இல்ல, இதுதான் பிரச்சனையே. இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் அகமதாபாத்தை சேர்ந்தவன். இந்த அகமதாபாத் மக்கள் எல்லாரையும் எப்படி பார்ப்பாங்கன்னா, நாங்க சிங்கிள் ஃபேர்ல டபுள் ஜேர்னி பண்றவங்க. நாங்க டக்குன்னு பணத்தை எடுத்து கொடுத்துடவே மாட்டோம். ஸோ இது எங்களுடைய குணம். அதே நேரத்தில் அமிதாப் பச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்படின்னா நீங்க தொழிலதிபர்களுக்கு ஃப்ரீயா லேண்ட் கொடுக்கறதா சொல்றாங்களே, அதை பத்தி சொல்லுங்க. டாடாக்கு கொடுத்தீங்க, அம்பானிக்கு கொடுத்தீங்க, அடானிக்கு கொடுத்தீங்க. நான் சொல்றேனே, இந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் அரசியலுக்காக சொல்லப்பட்டவை. காங்கிரஸ் நண்பர்கள் இருக்காங்களே, அதான் 10,000 கோடியை பத்தி நீங்க சொன்னீங்களே, இது மாதிரி தான் பழிய போடுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்தியன் கவர்மெண்ட் என்ன படுத்து தூங்குதா? ஒரு சிஎம் இந்த மாதிரி எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ண அவன் என்ன சும்மா விட்டுருவாங்களா என்ன? ஒரு ஸ்டேட் அயோக்கியத்தனம் பண்ணலாமா? எப்படிப்பா பண்ண முடியும்? அதுல இருந்து என்ன தெரியுது சொல்லுங்க. இதுகளுக்கு திருட்டுத்தனம் பண்ண கூட தெரியாது. அடுத்தது, குஜராத் ஸ்டேட் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் ஒரு பிரமாதமான ரிமார்க்கை கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, நிலத்தை கொடுக்கிற விஷயமா இருக்கட்டும், நிலத்தை பயன்படுத்துகிற விஷயமா கூட இருக்கட்டும், குஜராத்தோட பாலிசி உன்னதமா இருக்கு. நாட்டோட மற்ற ஸ்டேட்டும் இந்த மாடலை பார்த்து கத்துக்கணும். இது சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம். 3வது விஷயம், இப்ப சொன்னாங்களே இந்த நேனோவுக்கு நிலம் கொடுத்தேன்னு, நேனோவுக்கு 1 இன்ச்சு இடம் கூட கவர்மெண்ட் கொடுக்கல. 1 இன்ச்சு நிலம் கூட விவசாயிகிட்ட இருந்து வாங்கி கொடுக்கல.
விவசாயிகிட்ட இருந்து பிடுங்கி கொடுத்ததா அவங்க ஆமா, சொல்றாங்க. அப்படித்தான் சொல்றாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாது, உளறிக்கிட்டே இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன என் பேச்ச கேட்டு நடக்குமா? இன்னொரு விஷயமும் இருக்கு. மார்க்கெட் ரேட்டை விட அதிகமா பணம் வாங்கித்தான் நிலத்தை கொடுத்தோம். இன்னொரு விஷயம், குஜராத் ஸ்டேட் இருக்கே, இது பாலிசி ட்ரிவன் ஸ்டேட். ரூல்ஸ் எழுதப்பட்டிருக்கு. நீங்க கூட யாராவது போனீங்கன்னா உங்களுக்கும் அதே லாபம் கிடைக்கும். அதாவது தொழிலதிபருக்கு கிடைக்கிற லாபம் இருக்கே, அது உங்களுக்கு கிடைக்கும். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, குஜராத் விஷயங்கள் வெளியே வரவே மாட்டேங்குது, ஏன்னா அங்க RTI கிடையாது. இந்த மிகப்பெரிய அதிகாரத்தை மக்களுக்கு அவர் தான் கொடுத்தாராம். இங்க பாருங்க, டே அண்ட் நைட் இதையே சொல்லி உளறிக்கிட்டே இருக்காரு. இந்த சட்டத்தை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோன்னு. கொஞ்சம் இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க சட்டம் காஷ்மீர்ல செல்லுபடி ஆகுதா? RTI ஆக்ட் காஷ்மீர்ல இருக்கா இல்லையா? ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் காஷ்மீர்ல இருக்கா? ரைட் டு எஜுகேஷன் காஷ்மீர்ல இருக்கா? ஏப்பா, முதல்ல ஓ முதுகுல இருக்கிற அழுக்க பாரு, அப்புறம் அடுத்தவட சொல்லு. இன்னொரு விஷயம், குஜராத்தில் RTI இருக்கு. RPL விஷயமும் ஃபுல் ஃபிளெக்ஸா அங்க வேலை நடக்குது. அப்புறம் குஜராத் RTIக்கு எதிரா இன்னை வரைக்கும் ஒரு ரிப்போர்ட்டும் வந்ததில்லை. இங்க ஜாதி அரசியல் தலை தூக்கி நிக்குது. நாம இதுல இருந்து எப்ப வெளியே வருவோம்? இதுலயே மாட்டி தவிக்கிற வரைக்கும் நாடு கண்டிப்பா முன்னேறாது. ஜாதி வேறுபாடு விஷம். இது சமூகத்தையே உடைச்சிடும். உங்க ஜாதியை நினைச்சு நீங்க பெருமைப்படலாம், அதுல தப்பே இல்லை. அது உங்களுக்கு பலத்தை சேர்க்கும். ஆனா அடுத்தவங்களோட பிரிச்சு பார்க்கிறது அது வெறுப்பை உருவாக்கும். அதனால யாருக்கும் நல்லது நடக்காது. அதனால நாம தான் இதுல இருந்து நம்ம நாட்டை காப்பாத்தி ஆகணும். ஆனா நீங்க விஷத்தை பயிரிடுறதா சோனியா காந்தி சொல்றாங்க. இங்க பாருங்க, ஜெய்ப்பூருக்குள்ள கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை மாசத்துல, லாஸ்ட் ஜூன் ஜூலைல காங்கிரஸ் பார்ட்டியோட செஷன் நடந்தது. அதுல ராகுல் காந்திக்கு பதவி கொடுக்கறதா இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரசிடென்ட் போஸ்டுக்காக. அதனால நாடு முழுக்க ரொம்ப கோலாகலமா இருந்தது. அன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. உங்ககிட்ட பழைய கிளிப்பிங் இருந்தா தயவு செஞ்சு காட்டுங்க. அன்னைக்கு அவர் சொல்றாரு, காலங்காத்தால சீக்கிரமா எழுந்து மம்மியோட ரூமுக்குள்ள போனேன். மம்மியோட கண்ணுல கண்ணீரை பார்த்தேன். அப்புறம் மம்மி சொன்னாங்க, மகனே, பவர் இஸ் பாய்சன், பதவி விஷம் மாதிரி. அவர் அதை பப்ளிக்லேயும் சொல்லிட்டாரு. இப்ப நீங்களே என்கிட்ட சொல்லுங்க, அதிகப்படியான பவர்ல யாரு இருந்தாங்க? அப்ப அதிகமான விஷத்தை குடிச்சது யாரு? யாரு வயிற்றுல அதிகமான விஷம் இருக்கு? அப்ப அதிகமான விஷத்தை யாரு கக்குவாங்க? இப்ப நான் என்னத்த பண்ணேன்? இந்த பாருங்க, இப்ப இதுல இருக்கிற உண்மை என்னன்னா, நீங்க எலெக்ஷன் கேம்பெயினை பாத்தீங்கன்னா, மௌலானா மதனி ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. நரேந்திர மோடியோட பெயரை சொல்லி முஸ்லீம்களை பயமுறுத்துறாங்க. நீங்க ஒத்துமையை பத்தி பேசுறீங்க, ஆனா உங்க பேரை சொல்லி இந்த நாடு பிரிக்கப்படுது. என் பேரால எதுவும் உடையாதுங்க. இந்த மாதிரி பேசுறாங்கல்ல, அவங்க தான் நாட்டை உடைக்கிறாங்க. அவங்க தானே சொல்லிட்டு தெரியுறாங்க. இப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு? மோடி உடைக்கிறதா சொல்லவே இல்லையே, பேசுறவங்க தான் உடைக்கிறாங்க அப்படி சொல்றாரு அவரு. அவர் சொல்றாரு, நரேந்திர மோடியோட பேரை வச்சு முஸ்லிம்களை பயமுறுத்த முடியும். உங்ககிட்ட அப்படி என்ன இருக்குன்னு முஸ்லிம்கள் பயப்படுறாங்க. குஜராத்ல நானே பார்த்தனே, மோடின்னு சொன்னாலே எல்லா முஸ்லிம்ஸும் உற்சாகமா எழுந்து வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சார், என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க அமெரிக்கா போறதுக்கு தடை விதிச்சிருக்காங்களாமே, அப்படியே நீங்க PM ஆயிட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கு போவீங்களா? 2005ல எப்ப இந்த விசா சம்பந்தமா பல விஷயங்களெல்லாம் நடந்தது, அன்னைக்கு வந்து ப்ரெஸ்ஸை நான் மீட் பண்ணேன். அதோட அன்னைக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேன். அதில் நான் சொன்னது, ஒரு அற்புதமான இந்தியாவை உருவாக்கணும். அப்பதான் அமெரிக்கா விசா வாங்குறதுக்கு லைன்ல நிற்பாங்க. அமெரிக்கால இருக்கிற பால் உங்களை ஒரு தடவை மீட் பண்ண வந்தாராம், ஒரு வழி பண்ணி விட்டீங்களா?
எது கரெக்டுன்னு நீங்களே கண்டுபிடிங்க. இந்த வேலைகளை நீங்க நல்லாவே செய்வீங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் நரேந்திர மோடி கிட்ட நாம பல கேள்விகளை கேட்க போறோம். அதுவரை காத்திருங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல குற்றம் சுமத்தப்பட்ட நபர் அவர்தான் குஜராத்தின் சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஆப்கி அதாலத் தொடர்கிறது. ஆப்கே அதாலத்தில் பிஜேபியின் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டான நரேந்திர மோடியின் மேலிருக்கும் குற்றச்சாட்டு, இவர் பிஜேபியை தனியாக நின்று நடத்தி வருகிறாராம். ஒன் மேன் ரூல் தான் நடக்குது பாரதிய ஜனதா பார்ட்டியில. எங்க போனாலும் மோடி மோடி மோடிங்கிற ஸ்லோகம் தான் கேக்குது. எல்லா போஸ்டர்ஸ்லயும் மோடிங்கிற பேர் தான் இருக்கு. பிஜேபி பார்ட்டியில வேற லீடர்ஸ் இருக்காங்களா இல்லையா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. ஆர்கனைசேஷன் செட்டப்பும் இருக்கு. ஏகப்பட்ட கேலக்சி ஆஃப் லீடர்ஸ். ஒருத்தரை மிஞ்சுற மாதிரி இன்னொருத்தர். இந்த மாதிரி மிகப்பெரிய டீம் இருக்கு. சில நேரங்கள்ல அடல்ஜி தலைமையில எலெக்ஷனை சந்திப்போம். அப்ப அடல்ஜியை பத்தி தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அத்வானி அவரும் எலெக்ஷன்ல நின்னாரு, அவரை பத்தியும் பேசணும். அதுக்கப்புறம் இந்த வேலை எனக்கு கிடைச்சது. பார்ட்டி இந்த முடிவை எடுத்தது. என் வேலையை நான் பார்க்கறேன். ஏன்னா பண்ணித்தானே ஆகணும். ஒரு ஒர்க்கர்ன்ற பேர்ல இங்க என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யறேன். பண்ணிட்டு தான் இருக்கேன். நாங்க ஒரு டீம், ரொம்ப பெரிய டீம். ஒரு டீமா இருந்து செயல்படுறோம். சரி, டீமா இருந்து செயல்படுறீங்கன்னு சொன்னா அத்வானிஜிக்கு கடந்த 6 மாசமா ஏன் கோபம் வந்தது? அவருக்கு கோபம் வந்தது மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. நான் உங்களுக்கு 3 உதாரணம் தரேன். எப்போ நரேந்திர மோடியை எலெக்ஷன் கேம்பெயின் ஹெட்டா அனௌன்ஸ் பண்ணாங்களோ அத்வானிக்கு அப்ப கோபம் வந்தது. அவரை சமாதானப்படுத்த அவர் வீட்டுக்கு போனாங்க. எப்ப நரேந்திர மோடியை பிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்ப அவர் கோவப்பட்டாரு. அப்ப அவரை சமாதானப்படுத்தினீங்க. அப்புறம் இப்ப லோக்சபா டிக்கெட்டை டிசைட் பண்ணும்போது நான் போபால நிக்கிறேன்னு சொன்னாரு, நீங்க அகமதாபாத்ல நில்லுங்கன்னு சொன்னீங்க. இந்த 3 விஷயங்களுக்கும் கிளாரிபிகேஷனை அத்வானிஜியே கொடுத்துட்டாரு, பார்ட்டியும் கொடுத்துருக்கு. அப்புறம் இது எல்லாமே ஒரு கற்பனை கதைகள். ஏன்னா கோவாவில் என்ன முடிவாச்சோ அந்த நாளே ஃபோனில் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு. அவருக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால கோவாவுக்கு அவர் வரல. ஆனால் இதையெல்லாம் ஒரு சூப்பர் நியூஸாக மசாலா போட்டு காட்டிட்டீங்க. சரி, ஜஸ்வந்த் சிங் இப்போ ஒரு புக்கு வந்ததே, மோடிங்கிற பேர்ல யாரோ ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதுக்கு முன்னரையே அவர் தான் எழுதியிருக்காரு. இப்ப நடந்தது. ஆனா அவருக்கு நீங்க டிக்கெட் கொடுக்கல. டிக்கெட்டை நான் கொடுக்கறது இல்ல. டிக்கெட்டை நான் கொடுக்க மாட்டேன். ஸ்டேட் எலெக்ஷன் கமிட்டி தன்னுடைய ரெக்கமெண்டேஷனை அனுப்பும். சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி அதை கவனிக்கும். அதோட அவரோட பையனுக்கு இப்பதான் அசம்பிளியில் அவர் நின்னாரே, ஜெயிக்கவும் வச்சோம். ஜஸ்வந்த் சிங்கோட பையன் அவர் அதே லோக்சபா கான்ஸ்டிடியூஷன்ல எம்எல்ஏவா இருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. பார்ட்டில அவர் மேல யாருக்கு எந்த கோபமும் கிடையாது. ஆனா அவர் வருத்தப்பட்டது இதை எப்படி சொல்றது, பிஜேபியில ஏகப்பட்ட கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஆனா டிக்கெட் 500 பேருக்கு தானே கொடுக்க முடியும். அப்ப கொஞ்சம் கோபம் வரத்தானே செய்யும். விஷயம் எல்லையை மீறி போகுது. சொன்னா ராகுல் காந்தியே வருத்தப்படுறாரு. இன்னைக்கு தான் நான் அவரோட ஸ்பீச்சையே கேட்டேன். பெரிய பெரிய லீடர்ஸ், அத்வானி இருக்காரு, ஜஸ்வந்த் சிங் இருக்காரு, நரேந்திர மோடி எல்லாரையும் ஓரம் கட்டிட்டாரு. முதல் விஷயம் என்னன்னா, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே மோடியோட விரலை பிடிச்சி அவனுக்கு எல்லாமே கத்து கொடுத்துருக்காங்க. அதோட இன்னைக்கும் இவங்க அத்தனை பேருடைய காலடியில நான் உட்காந்துக்கிட்டு வாழ்க்கையை பத்தி பல விஷயங்களை நான் கத்துக்கிறேன். இங்க பேசுறாங்களே, இவங்களுக்கு பாரதிய ஜனதா பார்ட்டியோட சரித்திரம் தெரியாது. பாரதிய ஜனதா பார்ட்டி எப்படி செயல்படுதுங்கிறதும் தெரியாது. இவங்கெல்லாம் ஏன் இப்படி பழிய சுமத்துறாங்கன்னா, அவங்க இடத்துலயே பாருங்களேன், சீதாராம் கேசரியோட நிலைமை என்னாச்சு. அவரை அப்படியே தூக்கி ஆபீஸ்ல இருந்து தூக்கி அப்படியே ஃபுட்பாத்தில் வச்சுட்டாங்க. ஆல் இண்டியா காங்கிரஸோட பிரசிடண்ட் அவரு. சோனியா மேடத்தை உட்கார வைக்கணும். அங்க இது சகஜமா நடக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு வெளியில நடக்கிறதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா இப்ப இந்த கல்ச்சர் பிஜேபிலையும் வந்துருச்சே. முக்தார் அப்பாஸ் ட்வீட் பண்ணிருக்காரு, சாபிர் அலி பார்ட்டிக்கு வந்துட்டாரு, இப்ப தாவூத் இப்ராஹிம் என்ட்ரி கொடுப்பாரு. இது
அவங்க 2 பேருக்கு நடுவுல நடக்கிற விஷயம். அவங்க அப்படியே இருக்கட்டும். பார்ட்டியில இருக்கிற நிறைய லீடர்ஸ் சொல்றாங்க, பார்ட்டியில இருக்கிற அவங்களுக்கு நரேந்திர மோடியை பிடிக்காது, வெளியாட்களுக்கு தான் பிடிக்குமா. ராஜ் தாக்கரே, உங்க உறவு உத்தவ் தாக்கரே கூட இருக்கு. ஆனா ராஜ் தாக்கரே உங்களை பிஎம்ஐ ஏத்துக்க முடிவு பண்ணிட்டாரு. இதை நாம எப்படி பார்க்கணும்னா, இதோட முதல் பார்ட் இருக்கே, அதை பார்த்தா உங்க ஜட்ஜ்மெண்ட் சரி கிடையாது. இன்னைக்கு பாரதிய ஜனதா பார்ட்டியில ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஃபேமஸ் ஒர்க்கர்ஸ், என்னை விட அனுபவங்கள் ஜாஸ்தி. ஆனா அவங்க தான் என்னை தூக்கி அவங்களுடைய தோல்ல சுமக்குறாங்க. என் பார்ட்டியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஒர்க்கர்ஸ் இன்னைக்கு இரவு பகல் எதை பத்தியும் யோசிக்காம கடுமையா உழைக்கிறாங்க, நல்லா வேர்வையை சிந்துறாங்க. இன்னைக்கு நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன்னா அதுக்கு கடுமையா உழைக்கிற ஒர்க்கர்ஸ் தான் காரணம். இன்னைக்கு என்ன இந்த உயரத்துல பாக்குறீங்க. என்னை விட உயரமா இருக்கிற பல லீடர்ஸ் என்ன சுமக்கிறது தான் அதுக்கு காரணம். அதனால தான் நான் தெரிகிறேன். அதனால என் பார்ட்டியில யாருமே என் கூட இல்லைங்கிறத என்னால ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. எல்லாரும் இருக்காங்க, அதனால தான் நான் உயரத்துல தெரியுறேன். அவங்கெல்லாம் இல்லாம இருந்திருந்தா என்ன நீங்க பாதாளத்துல கூட பார்க்க முடியாது, நான் காணாம போயிருப்பேன். இன்னொரு விஷயம் அதோட இன்னைக்கு நாட்டுல இவங்கெல்லாம் பேசுறதா நீங்க சொன்னீங்க, நிறைய பேர் பேசுவாங்க, பார்ட்டி ஒர்க்கர்ஸே பேசுவாங்க. குமார் விஸ்வாச பத்தி நான் கேள்விப்பட்டது, உங்க பேர்ல அவர் கவிதைகள் சொல்றாராம். நரேந்திர மோடி எங்கிட்ட பேசுவாருன்னு சொன்னாராம். அதுவும் கரெக்டு தான். நான் எல்லார்கிட்டையும் சகஜமா பேசுவேன், நான் அதிகமா பேசுவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இவர் என்னை பத்தி உண்மையே சொல்லியிருக்காரு, நான் எல்லார்கிட்டையும் பேசுவேன். காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அங்க கிரைசிஸே கிடையாது. யாரு லீடருங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும், யாரோட கமாண்ட் செல்லும். இந்த காங்கிரஸோட அழிவுக்கு இதுதானே முக்கிய காரணம். இந்த பார்ட்டி நாட்டு நேசிக்காம பார்ட்டியில இருக்கிற குடும்பத்தை நேசிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய அழிவுக்கே காரணம். மன்மோகன் சிங் சொல்றாரு, அவரு ராகுல் காந்தி ஹேஸ் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடென்ஷியல்ஸ் டு பிகம் பிரைம் மினிஸ்டர். நான் அவருடைய தலைமையில வேலை செய்ய தயாரா இருக்கேன். உங்க பார்ட்டியில பெரிய லீடர்ஸ் இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்களா உங்க தலைமைக்கு கீழே நாங்க வேலை செய்யறோம்னு? இதுல காரணம் இருக்கு, நான் அவங்க கிட்ட வேலை செய்ய தயாரா இருக்கேன். இதைத்தான் நான் முன்னாடியே சொல்றேன். எல்லாருமே என்னுடைய லீடர்ஸ், அவங்க கத்து கொடுத்து தான் நான் வளர்ந்துருக்கேன். அவங்க அண்டர்ல தான் நான் வேலை பார்க்கறேன். யாரு கீழே வேலை பார்க்கணும்னு சொல்றீங்க? அப்ப முரளி மனோகர் ஜோஷி இருக்காரு, அவர் பனாரஸ்ல போட்டியிட பார்த்தாரு, நீங்க அங்க போயிட்டீங்க. என்ன அவங்க கூப்பிட்டாங்க சார். அவர் கான்பூர்ல ஒரு அற்புதமான சீட்ல போட்டியிடுறாரு. நான் அடிச்சு சொல்றேன், அவர் அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சு வருவாரு. சார், நீங்க பிஎம் ஆயிட்டீங்கன்னா அத்வானிய நீங்க பிரசிடென்ட் ஆக்கிடுவீங்களா? அது எப்படின்னா, மோடி பிஎம் ஆனார்னா அதுக்கு காரணம் அத்வானி தான் அதை உருவாக்குனாரு. என்ன உருவாக்குனவரை நான் என்னத்தை அவரை உருவாக்க? உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். எல்லா பார்ட்டியும் தன்னோட மேனிஃபெஸ்டோல வச்சிருக்காங்க, மகளிரோட முன்னேற்றத்துக்காக உழைப்போன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களாம். நாங்க பாதுகாப்பா இருக்கிற மாதிரி நீங்க எந்த நம்பிக்கையை கொடுக்க போறீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைச்சா அக்டோபர்ல எங்க இடத்துல நவராத்திரின்னு ஒரு பூஜை நடக்கும். ஒரு தடவையாவது குஜராத்ல நவராத்திரி பண்டிகையை பார்க்க வாங்க. அங்கே ராத்திரி 1-2 மணிக்கு சும்மா அப்படியே ஊரை சுத்தி பார்க்க கிளம்புங்க. அப்ப நீங்க பாப்பீங்க, இளமையான பெண்கள் கூட கழுத்துல மொத்த நகைகளையும் போட்டுக்கிட்டு தன்னந்தனியா ஸ்கூட்டில இருட்டுல போறத நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும், நடத்தியும் காட்டுவோம். இன்னைக்கு முலாயம் சிங் யாதவ் இன்னைக்கு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் சொல்றாரு, எந்த பசங்கெல்லாம் பலாத்காரம் பண்றாங்களோ அதெல்லாம் சின்ன சின்ன குற்றங்கள், அதனால கற்பழிப்பு குற்றத்துக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது தவறான முடிவாம். நான் பிஎம் ஆன இந்த சட்டத்தை மாத்துவேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நீங்க சேகரிச்சீங்கன்னா, எப்ப மும்பையில மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததே, காங்கிரஸோட உள்துறை அமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். இந்த மைண்ட் செட் இருக்கே, இதுதான் நம்ம நாட்டை பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும்.
இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்து நமக்குள்ள வேதனை வரலையா? சரி இருக்கட்டும், அதை சரி பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும், பலருக்கு கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் நம்மால எப்படி இன்சென்சிட்டிவா இருக்க முடியுது? ஒரு சணத்துக்காவது அந்த பொண்ணு நீங்க தானு நினைச்சு பாருங்க. உங்களுக்கு கூட இது நடந்திருக்கு. அப்ப நீங்க இதைத்தான் சொல்லுவீங்களா? சின்ன சின்ன விஷயம் நடக்கத்தான் செய்யும். ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்களே ஒரு பொண்ணு, சரி வேற மாதிரி யோசிங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்கு இந்த மாதிரி நடந்தா அப்ப நீங்க கண்டிப்பா மாறுவீங்க. அப்ப என்ன எண்ணங்கள் வரும்? நம்ம நாட்டுடைய ஒவ்வொரு பொண்ணும் நம்ம பொண்ணு மாதிரிங்க. இது 21st செஞ்சுரி, ஹைஃபை சொசைட்டி. ஆனா இங்க என்ன கேள்விப்படுறோம்? இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மனசை வேதனைப்படுத்துது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு காயத்து மேல நீங்க ஆசிட்ட தெளிக்க பாக்குறீங்க. இது தலைவர்கள் செய்யற அயோக்கியத்தனம். மனசு ரொம்ப வேதனைப்படுது. நான் அரசியல் ரீதியா பதில் சொல்ல விரும்பல. என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. எனக்கு இது விஷயமா பொலிட்டிக்கல் ஸ்கோர் எதுவும் தேவையில்லை. நான் கடவுள்கிட்டயே வேண்டிக்கிறேன், குறைஞ்சபட்சம் கடவுள் இந்த புத்தியை நமக்கு கொடுக்க வேண்டாம். இந்த புத்தியே வேண்டாம். மறுபடியும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் மோடிஜி கிட்ட பல கேள்விகளை கேட்கலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்றைய விருந்தினர் பாரதிய ஜனதா பார்ட்டி தரப்பிலிருந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நரேந்திர மோடி. நிறைய பேர் கேள்வி கேட்க ஆவலா துடிச்சிட்டு இருக்காங்க. கேளுங்க சார். 2 மாசமா தொடர்ந்து உழைக்கிறீங்க, ரெஸ்டே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு எங்க இருந்து வருது? இத பத்தி சொல்லணும்னா 15th செப்டம்பர்ல இருந்து நான் ஆரம்பிச்சேன். இப்போ என்ன நடக்குது? ஏப்ரல். சோ நான் கணக்கு பண்ணி பார்த்தா 6-7 மாசம் ஆச்சு. ஆமா. ஒன்று நான் ஒரு சாதாரண ஒர்க்கர். என்னுடைய இளம் பருவத்தை நான் கஷ்டத்தில் கழிச்சிருக்கேன். கடுமையாக உழைச்சாதான் எனக்கு சோறு கிடைக்கும். அதுவே பழகி போச்சு. அதோட வாழ்க்கையில் நான் ரொம்ப வருஷமாக யோகா வேற பண்ணிட்டு இருக்கேன். யோகா, பிராணாயாம் இதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் அதை விடவும் அதிகமாக எனக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு. நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சால் டயர்ட் ஆகவே மாட்டீங்க. வேலை செய்யாம இருந்தா தான் உங்களுக்கு தூக்கம் வரும். என்ன பாருங்க, நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அப்புறம் 3வது விஷயம், மக்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. இந்த ஆசீர்வாதம்ங்கிறது மிகப்பெரிய பலம்னு நான் நினைக்கிறேன். அது உங்களை ஓட விட்டுக்கிட்டே இருக்கும். மக்களுடைய அன்பு உங்களை தூங்கவே விடாது. ஆனா கமிட்மெண்ட்னு ஒன்று இருக்கணும். அந்த கமிட்மெண்ட் இருந்ததுன்னா நீங்க சீக்கிரமா கனெக்ட் ஆயிடுவீங்க. நீங்க ஃபாஸ்டா கனெக்ட் ஆனீங்கன்னா உங்களால எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ண முடியும். அதோட எனக்கு இந்த நாட்டோட அத்தனை மக்களும் அன்பை பொழியிறாங்க. இதை கடந்த 6 மாசமா நானும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை இது கடவுளோட அருளாத்தான் இருக்கணும். எனக்கு இவ்வளவு அன்பு கிடைச்சிருக்கு. தேர்ட் ரோல நீங்க. சார், இது என்னுடைய பர்சனல் கேள்வி. உங்களுடைய Dress ரொம்ப நல்லா இருக்கு. யார் சார் உங்க டிசைனர்? அது என்னன்னா, நான் ஒரு பெரிய இடத்துல உட்காந்துருக்கேன். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது உண்டு. ஆனாலும் நான் ரியாலிட்டியா சொல்றேன். நான் சின்ன வயசுலே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு சின்ன பெட்டியில தான் எனக்குன்னு துணிகள் இருக்கும். நான் கிட்டத்தட்ட 40-45 வருஷமா நாட்டுக்காக இங்கே அங்கேன்னு அலையிறேன். அதோட 40 வருஷமா நான் பிச்சை வாங்கி தான் சாப்பிட்ருக்கேன். மக்களோட வீட்டுக்கு போய் பிச்சை வாங்கி சாப்பிட்ருக்கேன். அதாவது என்னுடைய உடைமைகள் குறைவாக இருக்கணும்னு, அதோட என்னுடைய துணிமணிகள்லாம் நான் தான் துவைப்பேன். துணி துவைக்கும் போது கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு குர்தா இருந்தது இவ்வளவு நீளமா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது உடம்புல அதிக இடத்த பிடிக்குது, துவைக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகுது, பேக்லையும் இடம் இல்லை, அதனால நான் கட் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறமா தான் நான் இந்த மாதிரி ஹாஃப் ஸ்லிப்பில் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா 20-30 வருஷமா இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை பலமுறை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு சுத்தம் பிடிக்கும், ஒழுக்கம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த கலர் காம்பினேஷன்லாம் கடவுள் மண்டையில் போட்டிருக்காரு. அதை என்னுடைய ஸ்டைலாகவே மாற்றிக்கிட்டேன். ஆனால் கடவுள் இஷ்டப்பட்டு பல விஷயங்களை கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஃபிட் ஆகிடுறேன். எனக்குன்னு ஃபேஷன் டிசைனர்லாம் கிடையாது, அந்த மாதிரியான வசதிகளும் எனக்கு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக டெய்லர் தேவை. டெய்லர் எனக்கு தச்சு கொடுப்பாரு, அதை போட்டுக்கிட்டு என் வண்டியும் ஓடுது. ஆனால் நீங்கள் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நான் ஒழுங்கா ட்ரெஸ் போடுறேன். உங்க வாழ்க்கையை பத்தி யாருக்குமே சரியா தெரியாது. நீங்க ஸ்டேஷன்ல டீ வித்ததா நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க சொல்றதும் சரிதான், ஆனா நான் இந்த மாதிரி விஷயங்களை பேசுறது இல்ல. ஆனா குஜராத்தில் பல பேருக்கு இந்த விஷயம் தெரியும். அங்கே ஒன்றும் நான் புது ஆள் இல்லை. ஆனா குஜராத்துக்கு வெளியே தெரிஞ்ச உடனே விஷயம் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீடியாலாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அது பாக்கெட்ல இருந்து ஏதாவது கீழே விழுந்தாலும் அப்படியே பேப்பர்ல ஹெட்லைனா வந்துடுது. அதனால இந்த விஷயம்லாம் வெளியில தெரியிறப்போ நான் ஒரு தடவை டெல்லிக்கு வந்திருந்தேன். அக்டோபர் மாசம்னு தான் நினைக்கிறேன். அன்னைக்கு காங்கிரஸ்காரங்க என்னை கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி பணக்காரன்களுக்கெல்லாம் ஏஜென்ட் அது இதுன்னு எதெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேச்செல்லாம் எனக்கு அருவருப்பா இருந்தது. இவங்களெல்லாம் ஒரு கை பார்க்கணும்னு அப்போ ஒரு முடிவு எடுத்தேன். நான் வாழ்க்கையில முதல் முறையா இப்ப இங்க டெல்லியில தான் அந்த ரோனியில ஒரு ரேலி இருந்தது. இவங்க என்ன இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு நினைச்சேன். என்னை பத்தி சொல்லணும்னு தோணுச்சு. அப்பதான் நான் சொன்னேன், ரயில்வே ஸ்டேஷன்ல நான் டீ வித்து வளர்ந்த பையப்பா, நீங்க என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்களே. அதுல இருந்துதான் இந்த விஷயம் வெளியில வந்தது. மற்றபடி பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்றது. சரி, அப்ப நானே சொல்லிடுறேன். சின்ன வயசுல நிறைய குறும்புத்தனம் பண்ணுவீங்களா? ஆத்துல குதிச்சு நீந்தி முதலையை தூக்கிக்கிட்டு நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டீங்களாமே. நான் குறும்புத்தனம்லாம் பண்ண மாட்டேன், ஆராய்ச்சியாளனா இருந்தேன். நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. கொஞ்சம் எங்க ஊர்ல ஒரு பெரிய குளம் இருக்கும். எனக்கு நீச்சல் அடிக்க ஆசை. ஆனா தண்ணிக்குள்ள முதல்ல இருக்கிறத நான் துணி துவைக்கும் போது பார்த்துட்டேன். அடுத்த நாள் அந்த முதலைய நான் தூக்கிட்டு நேர ஸ்கூலுக்கு போயிட்டேன். முதலைய பார்த்ததும் டீச்சருக்கெல்லாம் டென்ஷன். ஆனா உங்களுக்கே ஆச்சரியமா இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன்ல டீ விற்கிறவன், அப்புறம் வீட்டை விட்டு வெளியேறி பிட்சை வாங்கி சாப்பிட்டவன், அந்த நரேந்திர மோடி இன்னைக்கு பிராண்ட் ஆயிட்டாரு. அவர் பேர்ல காமிக் விக்குது, சாரி விற்கிறாங்க, சிப்ஸ் விற்கிறாங்க, ஏகப்பட்ட பொருள் நரேந்திர மோடி பேர்ல விக்குது. சத்தியமாவே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க சொல்றது நியாயம்தான். ஏன்னா என் குடும்ப பேக்ரவுண்டை பத்தி கேட்டீங்கன்னா இன்னைக்கு கூட நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நான் ஒரு நாட்டில் இருக்கிற ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர். ஆனா என்னோட அம்மா இன்னைக்கும் 8க்கு 8 ரூம்ல தான் இருக்காங்க. அதனால எந்த விஷயமே எனக்கு ஆச்சரியத்தையே கொடுக்காது. எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, நான் ஒரு சாதாரணமான ஆளு. இன்னைக்கு நான் இருக்கிற பொசிஷனை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கே தெரியல மக்களுடைய விருப்பம் என்னவோ, இயற்கை என்ன முடிவு பண்ணுதோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதோட என்கிட்ட யாராவது கைட் பண்ணி சொல்லுங்க, இதெல்லாம் என் லைஃப்ல எப்படி நடந்ததுன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். 2002ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் மொத்த இந்தியன் மீடியா, ஃபாரின் மீடியா, இங்க இருக்கிற அரசியல் களம் உங்க பின்னாடி துப்பாக்கி எடுத்துட்டு சுத்துறாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி எங்கிருந்து கிடைச்சது? கண்டிப்பா கஷ்டப்பட்டிருப்பீங்க. எங்கிருந்து சக்தி? நீங்க சத்தியத்தை நோக்கி பயணம் பண்ணா அப்புறம் பாருங்க, சித்திரவதைகளை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைச்சிடும். அதோட என்னோட பயணம் எல்லாமே சத்தியத்தை நோக்கி தான் இருக்கும். இன்னைக்கு நான் சித்திரவதைப்படுறேன், அதோட என்னோட கடுமையான தவம் தான் காரணமா இருக்கணும். அதனால தான் இவ்வளவு நாள் தப்பிச்சுக்கிட்டு வரேன். இதன் காரணமாக தான் நம்ம நாட்டு மக்கள் என் மீது அன்பை செலுத்துறாங்க. நான் உண்மையான அரசியல்வாதியா இருக்கலைனா, கடுமையான அக்னி பரீட்சையை நான் கொடுக்காம இருந்திருந்தேன்னா அப்போ ஒருவேளை மக்கள் என்னை இவ்வளவு நேசிச்சிருக்க மாட்டாங்க.
நீங்க சத்தியத்தின் பாதையில நடந்திருக்கீங்க, உங்களுக்குள்ள சத்தியம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்க நீங்க பல விஷயத்தை வெளிப்படையா சொன்னீங்க. இந்த விஷயங்களை இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல? முதல் விஷயம் என்னன்னா, என்கிட்ட யாரும் எந்த கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கான பதிலை உண்மையா கொடுத்துருவேன், எந்த கேள்வியா இருந்தாலும் சரி. ஆனா நானே அனுபவிச்சிருக்க சில பேருக்கு கேள்விக்கான பதில் தேவையில்லை. அவங்களுக்கு அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த வார்த்தைகள் தான் வேணுமா. அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டுலாம் வரமாட்டாங்க. அதனால கேள்வியெல்லாம் என்கிட்ட அதிகமா கேட்க மாட்டாங்க. அவங்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான், நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்கணும். என்ன இது வேடிக்கையா இருக்கு? டெய்லி இரவு பகல்ல நான் காலையில எப்பெல்லாம் எழுந்திருக்கிறேனோ உடனே பாரத மாதா கிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு தான் என் வேலையை தொடங்குறேன். நான் யாருப்பா, ஒரு சின்ன பய இந்த பிரபஞ்சத்துக்கு. மோடி சார், இன்னைக்கு எல்லா விதமான கேள்வியும் கேட்டோம். இந்த கேள்விகளை பல மக்கள் கேட்க விரும்பினாங்க, பல லீடர்ஸும் கேட்க விரும்பினாங்க. நீங்க எல்லா கேள்விக்கும் உண்மையாவும் சரியாவும் பதில கொடுத்தீங்க. நாம இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் இன்னைக்கு வந்திருக்கிற ஜட்ஜ் டாக்டர் புஷ்பேஷ் பந்தோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு விசாரணை நடத்தப்பட்டது. வந்திருப்பவர் பிஜேபி பார்ட்டியின் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். நாம நரேந்திர மோடி கிட்ட எலெக்ஷன் கேம்பெயின்ல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை பத்தி கேட்டோம். இப்ப நாம ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ், சிந்தனையாளர், எழுத்தாளர் டாக்டர் புஷ்பேஷ் பந்த் அவர்களின் தீர்ப்பை கேட்கலாம். இன்று உங்கள் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. பல கேள்விகளும் கேட்கப்பட்டது. இந்த நாட்டுல பல விஷயங்கள் நடந்திருக்கு. நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருக்கிற சிஎம், அவர் மேல பல குற்றங்களை சுமத்தி அவரை குற்றவாளி கூண்டுல உட்கார வச்சிருக்காங்க. ஆனா முதல் தடவையா இது நடந்திருக்கு. யாரு பிஎம் கேண்டிடேட்டா கருதப்படுறாரோ அவரு பிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே குற்றவாளி கூண்டுல அவரை இங்க உட்கார வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனமா நோட்டீஸ் பண்ணணும். அதை நீதிமன்றம் தெளிவுபடுத்த விரும்புது. கடந்த 12 வருடமா இந்த நபர் தொடர்ந்து ஏதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. மீடியாவுக்கு நடுவுலையும் நிக்க வைக்கப்படுவாரு. அதுவும் இல்லாம இந்த ஆளுங்கட்சி எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து பல டாக்குமெண்ட்ஸோட கோர்ட்டுக்கும் வருவாங்க. ஆனா 10-12 வருஷத்துல இவரை குற்றவாளின்னு நிரூபிக்க முடியல. மூணாவது விஷயம், இது சட்டத்தோட சம்பந்தப்பட்டது. இந்த நாட்டோட சுப்ரீம் கோர்ட்டோட நேர் பார்வையில சில விஷயங்கள் நடக்குது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் ஆதாரத்தின் பெயர்ல இவரை நிரபராதின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுலாம் நடந்தும் இன்னைக்கும் இவர் மேல சில குற்றங்கள்லாம் சுமத்தப்பட்டுட்டு தான் இருக்கு. பல முறை ஒரே குற்றத்தை தான் இவர் மேல சுமத்துறாங்க. ஆனாலும் எந்த ஆதாரமும் இல்லாததுனால விடுதலை ஆயிடுறாரு. ஆனாலும் இது தொடரும். எவ்வளவு குற்றங்கள் இன்னைக்கு உங்கள் நீதிமன்றத்தில் இவர் மேல தொடரப்பட்டதோ, அவரே குற்ற கூண்டுல உட்கார்ந்து மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்காம கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் நியாயமா பதில் சொல்லி இருக்காரு. தான் நேர்மையை நிரூபிச்சிருக்காரு. அதனால நீதிமன்றம் ஆதாரத்தின் பேர்ல அவரு குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பளிக்குது. ஆனா இந்த நீதிமன்றம் மோடிஜியை எச்சரிக்கிறத தன்னுடைய கடமையாவும் நினைக்குது. வரப்போற 5 வருஷத்தையும் இல்ல அதுக்கு அப்புறமோ அவர் இந்த மாதிரி அடிக்கடி நீதிமன்றங்களை சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா இந்த நாட்டுல இருக்கிற கோடான கோடி மக்கள் தன்னோட பிஎம் கிட்ட இருந்து பல விஷயங்களை தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கனவு நனவாகணும் இல்லையா? ஏன்னா எலெக்ஷன் போ அவர் கொடுத்த வாக்குகளை அவர் நிறைவேற்றி காட்டணும். கண்டிப்பா. ஆப்கி அதாலத் இன்று மோடியை விடுதலை செய்கிறது. இவர் நிரபராதின்னு ஜட்ஜும் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. ஆனா மக்கள் நீதிமன்றத்தில் அவருடைய கேஸ் போய்கிட்டு தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போகுது. மக்கள் தான் உண்மையான தீர்ப்பை கொடுத்தாகணும். நீங்க தான் முதலாளி. இந்த நாட்டுக்கு நரேந்திர மோடியோட பேச்சுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் முடிவெடுக்கணும். நரேந்திர மோடி இந்த நாட்டுக்கு ஒரு பிஎம் இருந்து நாட்டை நல்வழியில நடத்தி செல்வாரா? முடிவு உங்கள் கையில். எலெக்ஷன் இருக்கிறதுனால உங்ககிட்ட இருந்து நாங்க விடைபெறுகிறோம். அடுத்த முறை மீண்டும் சந்திக்கலாம் ஒரு புதிய வழக்கோடு. அதுவரை வணக்கம்.